Today 24th May. Today is a special day because it is my birthday. காலையிலேருந்து எதுவுமே பண்ணலை. ஈவினிங் 4:30 ஆகுது. இப்போது நாங்கள் டெம்பிள் போகலான்னு பிளானு. ஆனால் அதுக்கு போக முடியல. அப்புறம் கேக் வெட்டலாமா அப்படின்னு கேட்டாங்க. பட் செலிப்ரேஷன் வேண்டாம், நம்ம வெளியில் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வருவோம் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, அதனால எங்கள் வீட்டில் இல்லை கிளம்ப சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கிளைமேட் சூப்பராக இருக்குது. அந்த கிளைமேட்லேயே வச்சு புது ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கிளம்ப போகிறேன். கிளம்பிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே? எஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாடிக்கு போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேறு ட்ரெஸ் போட்டு வெளியில் கிளம்பலாம். நானே பாட்டு போட்டுக்க வேண்டியதாக எல்லாத்துக்கும். பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாவ், அப்படி இருக்குது. எஸ், கண்கள் ஏதோ தேட கலவாட நெஞ்சம் தானே பாட பரந்தோட அடி ஒவ்வொரு இப்போ ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. நம்ம வேறு ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு நம்ம வெளில போகலாம். பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கா இவ. எஸ், நம்ம வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு போகலாம். எஸ், சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான ஆளோட பர்த்டே. யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மை ஃபேவரட். அவங்க யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட பர்த்டேக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ நாளைக்கு வரும். ஓகேவா? பாய். இப்போ நம்ம போய் கிளம்புவோம். இன்னொரு ட்ரெஸ் போட்டுட்டு வெளில போகலாம். பாய். எஸ், சாப்பாடு கிடைக்க வந்தாச்சு. இந்த கடை பெரிய கோயிலுக்கு ஸ்ட்ரைட் ரோட்டில் இருக்குது, ஆரியாஸ். உள்ளே போன உடனே அவங்களோட ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் ஏசி, எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ், கோபி மஞ்சூரியன், தோசை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வர்ணிகா வாட்டர்மெலன் ஜூஸ் கேட்டிருந்தா, அதுவும். அப்புறம் காளான் கொத்து பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு, அதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே செம்மையாகவே இருந்துச்சு. வெரி டேஸ்டி. ஆக்சுவலாக எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் போரட்டி. ஓரளவுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல. ஆர்டர் பண்ண எல்லாத்தையும் பாதி என்கிட்ட தள்ளிட்டாங்க. ஐயோ, நான் அதை சாப்பிட்றதுக்குள்ள அவ்வளோ பாடம் பட்டிருக்கேன். பட் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் சாப்பிடவும் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர்ணிகா கேட்டுகிட்டே இருந்த வாட்டர்மெலன் வந்துருச்சு. போன தடவை நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ வாட்டர்மெலன் காலி ஆகிடுச்சு. நான் கேட்டதுக்கு என்கிட்ட கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ட்டா.
அப்புறம் கஷ்டப்பட்டு வாங்கி அதெல்லாம் குடிச்சிட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பார்சல் வாங்கினோம். ஜூஸ் தான் பார்சல் வாங்கினோம். அங்கே வெயிட்டிங்க்கு ஒரு இடம் இருக்குது, அதுவுமே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பார்சலை வாங்கிட்டு ஆரியாஸ்க்கு பாய் சொல்லிவிட்டு வந்தாச்சு. டுமாரோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குதுன்னு சொன்னால அந்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ ஆல், பாய்.